ஹலோ, வெல்கம் டு கிரேஸ்ஃபுல் ஃப்ளேவர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பீஃப் ரோஸ்ட்டு, பீஃப் வறுவல். இதுக்கு நான் இன்றைக்கி 3/4 கிலோ பீஃப் எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி எலும்போடு எடுக்கணும், அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தக்காளி, 15 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன், 2 பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இது இவ்வளவும் போட்டு நம்ம பீஃபை வேக வைக்கணும் குக்கரில் போட்டு. இது 5 லிட்டர் குக்கர் எடுத்துருக்கிறேன் நான். இதை நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீஃபையும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறிவேப்பிலை. இதுக்கு கூட சில பொடிகளை சேர்க்க போகிறோம். 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் மிளகு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி, அப்புறம் கொஞ்சமாக மீட் மசாலா போடணும். போட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த பீஃபுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கை வச்சு விரவி விடணும். இந்த மசாலா எல்லாமே அந்த பீஃபில் படும்படியாக, பீஃபு வெங்காயம் எல்லாத்துலேயும் படும்படியாக கொஞ்சம் நல்லா விரவணும். விரவிட்டு இந்த பீஃப் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஆறு விசில் வச்சு வேக வைக்கணும். சில குக்கருக்கு 5 விசில் போதும், சிலது வந்து 6 விசில், சில குக்கர் வந்து 7 விசில் தேவைப்படும். நான் இங்கே 7 விசில் வச்சுருக்கிறேன். வச்சு ஆற வச்சு எடுக்கணும். உடனே ஓப்பன் பண்ணாமல் ஆற வச்சு எடுக்கணும். எடுத்துகிட்டு ஒரு சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம தேங்காவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கணும். அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்து தனியாக வைக்கணும். ஏன்னா லாஸ்ட்டில் இதை போடுறதுக்காக, அப்போ தான் பீஃப் ரோஸ்ட் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ரெட்டிஷ் ப்ரௌன் ஆகிறது வரை வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த அதே எண்ணெயில் கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சம் பெருஞ்சீரகம் இவ்வளவும் போட்டு பொரிய விடணும். பொரிஞ்ச உடனே ஒரு சின்ன பீஸ் பட்டையும் போட்டு, அதுக்கப்புறம் நம்ம வெட்டி ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் வெட்டி வைக்கணும் வதக்குறதுக்காக. அந்த பெரிய வெங்காயத்தை போடணும். அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரை வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே தக்காளி, வெட்டி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை போடணும். போட்டு அந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு போடணும். ரொம்ப போட்டுறக்கூடாது. நம்ம ஆல்ரெடி பீஃபில் சால்ட்டு போட்டு தான் வேக வச்சுருக்கிறோம். அதனால இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பை போடணும். தக்காளி நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும், 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, மீட் மசாலா வந்து கொஞ்சமாக போடணும். ரொம்ப போட்டுறக்கூடாது, கொஞ்சமாக. போட்டு நல்லா அந்த இதோட பச்சை ஸ்மெல் மாறுறது வரை வதக்கி எடுக்கணும். பச்சை ஸ்மெல் மாறின உடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பீஃபை எடுத்து ஊற்றணும். ஊற்றிட்டு இந்த பீஃபு அந்த இப்போ போட்டிருக்கிற மசாலாவும் எல்லாம் சேர்ந்து பச்சை ஸ்மெல் மாறுறது வரை நல்லா வதக்கணும். வதக்கிட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிடணும்.
நம்ம இப்போ ரெண்டாவது போட்டிருக்கிற மஞ்சள் பொடி மல்லிப்பொடியோட பச்சை ஸ்மெல் நல்லா மாறணும். நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணி கொஞ்சம் வற்றி கொஞ்சம் கட்டி கிரேவியாட்டு மாறும்போது நம்ம 1 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடியும் 1.5 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் பொடிச்சு வச்சுருக்குறோம். அதை எடுத்து போடணும். எடுத்து போட்டு இதோட பச்சை ஸ்மெல் கொஞ்சம் மாறுறது வரை வதக்கணும். பச்சை ஸ்மெல் மாறின உடனே நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காவை எடுத்து போடணும். அப்போ அந்த எண்ணெயில் வறுத்த தேங்காவோட மணமும் சேர்ந்து நல்ல பீஃப் ரோஸ்ட்டுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இது அப்படி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இந்த பீஃப் ரோஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ் கூட நெய்ச்சோறு கூட நம்ம பண்ணோம்ல தேங்காய் பால் சாதம், அதுக்கு எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே கேரளாவில் பரோட்டா கூட பண்ணுவாங்க. கேரளா ஸ்டைல் பரோட்டா ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ போடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.